ஹாய். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கலாம்னா, பைத்தான் யூஸ் பண்ணி நான் கியூஆர் கோட் எப்படி ஜெனரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூஆர் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. அந்த மாடல் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு கிளாஸ வந்து புதுசா எப்படி டிஃபைன் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்க்குள்ளார ஒரு மெத்தட் எப்படி யூஸ் பண்றது, கால் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு எக்செப்ஷன், ட்ரை அண்ட் கேட்ச் லாக் எப்படி போடுறது. அதுக்கப்புறம் மெயின் மெத்தட் எப்படி டிக்ளேர் பண்றது. ஸோ இத்தனை இது பார்ப்போம் நம்ம. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு. மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட நான் வந்து இங்க கூப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிளாஸ்ன்ற ஒரு இத வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். என் கிளாஸ வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ என் கிளாஸ் கோடு வந்து மை கியூஆர் அப்படின்னு. இப்போ வந்துட்டு இதுக்குள்ள வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு இந்த இந்த கிளாஸ எப்பப்பலாம் நம்ம கூப்பிடுறோமோ, அப்பப்பலாம் எனக்கு வந்து என்ன ஆகணும், இனிஷியலைஸ் ஆகணும். ஒரு ஒரு வேரியபிளா இருக்கட்டும், என்ன பாராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோமோ, ஆர்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோமோ, அதெல்லாம் வந்து நம்ம இங்க டிஃபைன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம இங்க சொல்லிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சைஸ்ன்னு ஒண்ணு பாராமீட்டர் தேவைப்படுது. ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா, என்ன இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இன்டிஜரா மட்டும் தான் இருக்கணும். நான் வந்து ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகணும், எரர் அடிக்கும். அதனால தான் நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், சைஸுக்கு அகெயின்ஸ்டா இது வந்து இன்டிஜரா மட்டும் தான் அலோ பண்ணும். இல்லன்னா என்ன ஆகும்னா, எனக்கு இங்கேயே வந்து எரர் த்ரோ பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், செல்ஃப் டாட் யூஆர் இங்க வந்து நான் வந்து ஒரு சைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க கியூஆர் கோட் இப்போ நான் மேல அந்த இம்போர்ட் பண்ணி வச்சிருக்க லைப்ரரி இருக்குல்ல. ஸோ இங்க வந்து கியூஆர் கோட். ஸோ இதில வந்து நான் என்ன பண்ண போறேன், இங்க பாராமீட்டர்ஸ் நான் உள்ள வாங்கின பாராமீட்டர்ஸ் நான் இதுக்குள்ள பாஸ் பண்ண போறேன். ஸோ இதுக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பாக்ஸ் சைஸ் என்னுடைய பாக்ஸ் சைஸ் என்ன? அந்த இத வந்து நான் இங்க சொல்லுவேன். ஸோ இங்க சைஸ்ன்னு சொல்லும்போது நம்ம இங்க சைஸ் சொல்லியிருக்கோம்ல. ஸோ இந்த சைஸ் பாராமீட்டர் இங்க நம்ம ஒரு இது முடிஞ்சுதா? அதுக்கடுத்து எனக்கு என்ன வேணும்னா பார்டர். ஸோ எனக்கு வந்து பார்டர் தேவை. ஸோ எனக்கு எப்படி பேடிங் நம்ம இங்க வாங்கினோம்ல, இத இங்க சொல்லிப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து இனிஷியலைசேஷன். இந்த எப்பப்பலாம் இந்த கிளாஸ் வந்து கால் பண்றாங்களோ, அப்போ வந்து இந்த இது பாராமீட்டர்ஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும். இனிஷியலைஸ் ஆயிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து நான் என்ன பண்ண போறேன், அடுத்து இன்னொரு மெத்தட் வந்து உள்ள நான் கூப்பிட்டுக்கிறேன். இங்க வந்து அகைன் கிரியேட் கியூஆர். சரிங்களா? கியூஆர் மேல என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு இந்த கிளாஸ நான் எப்பப்பலாம் கூப்பிடுறேனோ, அப்போ வந்து ஒரு வேரியபிள் பாராமீட்டர்ஸ் நான் பாஸ் பண்ணுவேன். அந்த பாராமீட்டர்ஸ நான் இனிஷியலைஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்கான இத தான் நம்ம மேல பார்த்தோம். ஸோ இப்போ கிரியேட் கியூஆர்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன்ல நான் என்ன பண்றேன், இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாமே நான் பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு இது வந்து எப்பயுமே என்ன இருக்குன்னா, எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். நான் ஃபைல் நேம்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர் வாங்கிக்கிறேன். சரிங்களா? அதுக்கடுத்து எனக்கு வந்து அ ஃபில் கலர் ஒரு கலர வந்து எனக்கு ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபில் கலர் சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து எஃப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா வச்சுருக்கேன் நானு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். அதுக்கடுத்து பேக்கிரவுண்ட் கலர். ஸோ அது வந்து பிஜின்னு வச்சுக்கிறேன் நானு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு எஸ்டிஆர் ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். ஸோ அப்புறம் இப்போ நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், ஒரு இன்புட் ஸ்ட்ரிங். ஸோ எனக்கு யூசர் இன்புட் நான் வந்து ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் வந்து நான் கூப்பிட போறேன், அமைக்க போறேன். ஸோ அத வந்து நம்ம இங்க சொல்லிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேரியபிள். ஸோ இதுவுமே எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். நான் டேட்டா டைப்ப நான் சொல்லிக்கிறேன். பைத்தான்ல வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் இங்க வந்து சொல்லிக்கிறேன். இங்க நம்ம இல்ல அப்படின்னா www.google.com. ஸோ இப்போ நான் இத கூப்பிட்டுக்கிறேன். ஸோ இதான் என்னோட இன்புட். ஸோ ட்ரை. ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு எக்செப்ஷன் பிளாக் யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னா வந்து, இப்ப நான் என்ன பண்ண போறேன், இன்புட் நான் வந்து குடுத்தேன்ல, அத வந்து நான் என்ன பண்ண போறேன், அ வாங்க போறேன். ஸோ செல்ஃப் டாட் கியூஆர் டாட் கியூஆர் டாட் இப்ப இங்க என்ன வரும்னா வந்து கியூஆர்ல என்ன இருக்குது, ஆட் டேட்டா. இப்ப நான் வந்து இதுல டேட்டா வந்து ஆட் பண்ணணும். என்ன டேட்டா ஆட் பண்ண போறேன், எனக்கு என்ன வேணும், ஸோ யூசர் இன்புட். இந்த இன்புட்ட தான் நான் இங்க ஆட் பண்ண போறேன். ஸோ இத முடிச்சாச்சா. அதுக்கடுத்து அகைன் எனக்கு வந்து இமேஜ் ஜெனரேட் ஆகும். இப்ப நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? கியூஆர் இதில வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்ப எனக்கு இத வந்து நான் என்ன பண்ணிட்டேன், www.google.com நான் என்ன பண்ணிட்டேன், இங்க ஆட் பண்ணியாச்சு. இந்த கியூஆர்ன்ற ஒரு இதில வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்ப நான் அத என்ன பண்ணணும், ஜெனரேட் பண்ணணும். இமேஜ ஜெனரேட் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்றேன், கியூஆர் இமேஜ் இஸ் ஈக்குவல் டூ செல்ஃப் டாட் அதுக்கு அடுத்து செல்ஃப் டாட் என்ன வரும்னா மேக் இமேஜ். செல்ஃப் டாட் மேக் இமேஜ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா, செல்ஃப் டாட் கியூஆர் ஆட்டோமேட்டிக்கா வரலையே பார்த்தேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இது வந்து 2 பாராமீட்டர்ஸ் வாங்கணும். ஒண்ணு வந்து ஃபில் கலர். ஆம் ஃபில் கலர். இங்க வந்து நம்ப இந்த இது வாங்கணும்ல. ஸோ இது வந்து இங்க வரும். அதுக்கு அடுத்து பேக் கலர்.
பிளாக் கலருக்கு என்ன வாங்கணும் இங்கே பேராமீட்டர் வாங்கியாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணும்? இப்போ நான் இந்த இதை வந்து ஒரு வேரியபிள நான் வாங்கிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ டாட் சேவ். இந்த இதை வந்து நான் என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும்ல. ஸோ சேவ். ஸோ ஒரு ஃபைல் நேம் எந்த ஃபைல் நேமில் நான் சேவ் பண்ணணும்? இப்போ நான் இங்கே ஃபைல் நேம் வாங்கியிருப்பேன். எனக்கு இந்த ஃபைல் நேமில் சேவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் நம்ம? யூசர் இன்புட்டை வாங்கியிருக்கோம். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அகெயின் நான் என்ன பண்ணுறேன்? இமேஜை ஜென்ரேட் பண்ணுறேன். என்ன கலர், பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே சொல்லி ஜென்ரேட் பண்ணுறேன். அந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன்? இங்கே வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ நான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதுன்னா நான் என்ன சொல்கிறேன்? எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணிக்காமி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே எஃப்ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். எஃப்ஸ்ட்ரிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி செட்டட். இங்கே என்ன சொல்லலாம்னா, நம்ம வந்து எனக்கு வந்து என்ன ஃபைல் நான் சொல்ல போகிறேன்? இங்கே ஃபைல் நேம் வாங்குறேன்ல, ஸோ அதை நான் இங்கே வந்து போட கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இது வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணலாம்? என்ன பிரச்சனை வந்துச்சு நம்ம கேப்சர் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸெப்ட் பிளாக். இந்த எக்ஸெப்ட் பிளாக்ல ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸெப்ஷன். இதை ட்ரை பண்ணு. இந்த பிளாக்கை ட்ரை பண்ணு. இன்கேஸ் இதில் எங்கே எரர் வந்தாலும் எனக்கு வந்து இங்கே வந்துடும். சரிங்களா? என் ப்ரோக்ராம் வந்து அப்படியே டெர்மினேட் ஆகாமல் நான் எரர் வர்றதை நான் ரன் டைம் எரரை நான் கேப்சர் பண்ணுறேன் இங்கே. ஸோ இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்ல போட்டுட்டு ஆஸ் ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்ட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஃப்ஸ்ட்ரிங் போட்டுக்கிட்டு எக்ஸெப்ஷன் இல்லை எரர் ஏதோ ஒன்று. எரர் டியூ டு எதனால் எரர் வந்தது நமக்கு அது தெரியணும்ல. ஸோ நம்ம இங்கே எங்கே வாங்கியிருக்கோம்? இந்த எக்ஸெப்ஷனை மொத்தமும் நான் இங்கே எங்கே வாங்கியிருக்கேன்? இந்த ஒரு வேறு வேரியபிள் வாங்கியிருக்கேன். அப்போ இந்த ஈயை வந்து நான் இங்கே ஈயை வந்து கொடுத்தேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ணியாச்சு? ஃபுல்லாக ஒரு கிளாஸ் சொல்லியாச்சு. கிளாஸில் வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து மெயின் மெத்தட் சொல்ல போகிறேன். எனக்கு மெயின் மெத்தட் வந்துருச்சு. மெயின் மெத்தடில் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய மை கியூஆர் வச்சுக்கலாமா? வேறு பேர் சரி இப்படி வச்சுக்கோ. மை கியூ பேஸ் இல்லாமல் அண்டர் ஸ்கோர் இல்லாமல். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? என் கிளாஸை கூப்பிட போகிறேன். யார் எங்கள் கிளாஸு? இவர் தான் எங்கள் கிளாஸு. ஸோ இவரை வந்து நான் இங்கே விட்டுட்டு ஸோ இவருக்கு வந்து 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணேன். என்னென்ன பேராமீட்டர்? ஒன்று வந்து சைஸும் பேடிங்கும். சரிங்களா? அப்போ சைஸ் ஈக்குவல் டு சைஸ் என்னப்பா? நான் சைஸ் சொல்லணும்ல. சரி ஒரு 30 சொல்லிக்கலாம், 20 சொல்லிக்கலாம். 20 பேடிங். பேடிங் வந்து எனக்கு 2 பேடிங்ஸ் 3 சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணியாச்சு? என் கிளாஸை வந்து வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா? என் கிளாஸை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா, இந்த கிளாஸோடைய மொத்த ப்ராப்பர்ட்டிஸும் இவருக்கு வந்துடும். ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி தான். இந்த கிளாஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து இந்த இந்த மை கியூஆரில் வந்துடும். இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்துடும். இல்லை மல்டிபிள் கிரியேட் பண்ணலாம், அது வேறு கதை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து டம்மி இல்லை ஆக்சுவல் கிடையாது. இதை வந்து நம்ம மிரர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இங்கே வந்து நான் இந்த இதை கூப்பிட்றேன். இங்கே இந்த மெத்தட் கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தடை வந்து கூப்பிட்றேன். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக கலர் தான். ஸோ இப்போ நான் என்னென்ன இதுக்கு பாஸ் பண்ணணும்? இங்கே இதை நான் கூப்பிட்டேன்னா ஃபைல் நேம் சொல்லணும், பேக்ரவுண்ட் கலர் சொல்லணும், சாரி ஃபில் கலர் சொல்லணும், பேக்ரவுண்ட் கலர் சொல்லணும். அப்போ ஃபைல் நேம் வந்து நான் என்ன சொல்லிக்கலாம் இங்கே? இப்போ நான் ஃபைல் நேம் என்ன கொடுக்க போகிறேன்? எனக்கு வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம் ஃபைல் நேம். சரி, மை கியூஆர் கொடுத்துக்கலாம். மை கியூஆர் மை கியூஆர் கோட். ஸோ இதை வந்து என்ன இதில் சேவ் பண்ண போகிறோம்? பிஎன்ஜி ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு அடுத்த இது என்ன வரும்? எனக்கு இங்கே அதுக்கு அடுத்தது என்ன வேரியபிள் இருக்குது? இங்கே ஃபில் கலர். ஓகேங்களா? ஸோ எஃப்ஜி கலர் எஃப்ஜி. ஸோ எஃப்ஜி வந்து எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் வந்து என்ன சொல்லிக்கிறேன்? பிளாக்னு சொல்லிங்களா? ஸோ பிளாக். அதுக்கடுத்து இங்கே வந்து மறுபடியும் வந்து பேக்ரவுண்ட் கலர். ஸோ பிஜி சொல்லிக்கிறேன். ஸோ பிஜி வந்துட்டு எனக்கு வந்து ஒயிட்டாக வேணும். இங்கே வந்து நான் சொல்லிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம்? நான் இங்கே வந்து இந்த நான் கிளாஸ் மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸை வந்து வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட்ன்றது இது ஒரு இன்ஸ்டன்ஸ் அவ்வளோதான். சரிங்களா? இந்த பேராமீட்டர் இந்த இன்ஸ்டன்ஸில் மட்டும்தான் வேலை செய்யும். மறுபடியும் நான் இன்னொன்று கிரியேட் பண்ணேன்னா _1 மை கியூஆர் _1 கொடுத்து மறுபடியும் இதே கூப்பிடலாம். ஆனால் வேறு பேராமீட்டர் கொடுத்தனா அப்போ அந்த இன்ஸ்டன்ஸில் அது இருக்கும். அது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும். இதுவும் அதுவும் தொந்தரவு பண்ணாது. ஸோ அதுக்கு தான் வந்து கிளாஸ் போவாங்க. கிளாஸ் மெத்தட் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த கிளாஸை வச்சு இந்த கிளாஸுக்குள்ளே இருக்க ஒரு மெத்தடை நான் கூப்பிட்றேன். பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறேன். இது முடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம மெயின் மெத்தட் எப்படி கூப்பிடலாம்? இப்போ என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இருந்ததுன்னா மெயின்னா என்ன பண்ணு? எனக்கு மெயின் மெத்தடை கூப்பிடு. அவ்வளோதான். எனக்கு வந்து என்னுடைய கியூஆர் கோடு வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு.
பார்த்தீங்களா? மறுபடியும் நான் வேணா இத டெலீட் பண்ணிடுறேன். என் கியூஆர் கோட டெலீட் பண்ணிட்டேன். இப்ப நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி ரன் பண்றேன். இங்க கியூஆர் கோடு ஜெனரேட் ஆகல. இப்ப நான் ரன் பண்றேன். எனக்கு கியூஆர் கோடு இங்க ஜெனரேட். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் ஆர் ஒரு லைக் போடுங்க.